மூவ முதல உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையது தன்னினைதி ஓவாது நின்ற குணத்து ஒல்நீதி செல்வன் என்ப தேவாதி தேவனவன் சேவடி சேதுமன்றே தேவாதி தேவனவன் சேவடி சேதுமன்றே செம்பொன் வரை மேல் பசும் பொன் எழுத்திட்டதே போல் செம்பொன் வரை மேல் பசும் பொன் எழுத்திட்டதே போல் பொன் பிதுர்வின் மறுவாயிரத்தெட்டணிந்து வெம்பும் சுடரில் சுடரும் திருமூர்த்தி வெம்பும் சுடரில் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் பொன்முடி மேலடி தாமரை சென்னி வைப்பாம் பன்மான் குணங்கட்கிடனாய் பகை நண்போடு இல்லான் பன்மான் குணங்கட்கிடனாய் பகை நண்போடு இல்லான் தொல் மாண்பமைந்த புனை நல்லறம் துண்ணி நின்ற சொல் மாண்பமைந்த குழுவின் சரம் சென்று தொங்க நன்மாண்பு பெற்றேன் இது நாட்டுதன் மாண்பு பெற்றேன் எள்ளளவும் ஞானம் இராது இருந்த என்னை எள்ளளவும் ஞானம் இராது இருந்த என்னை ஈடில்லா திருவரத்தோடிணைத்து வைத்து ஈடு இல்லா திருவரத்தோடு இணைத்து வைத்து பல்வகையால் உணர்வூட்டி பலமும் சேர்த்து பைந்தமிழும் நாவேற்றி பறிபோடாலும் எல்லையில்லா பெரும் கருணை ஜீவபந்த என் அரசே எங்குள்ளாய் இங்கே யான் உன்னல்லறமே சொல நின்றேன் வந்து என்னாவில் நற்றமிழாய் நடந்தருளாய் ஞான பேரே நல்லறமே சுழ நின்றேன் வந்து என்னாவில் நற்றமிழாய் நடந்தருளாய் ஞான பேரே ஞான பேரே திருத்தக்க தேவர் எனும் திருநாமம் உடையவராய் சிறந்து தோன்றி உருத்தக்க உயிரினங்கள் உயர்போத நெறியேகி உண்மை காண
குருத்தக்க மொழியொழியார் கூர்கிருளை நீக்கியருள் கோவே உந்தன் தருத்தக்க வன்மையுடன் தமிழ்ச்சுவையை நுகர்ந்துள்ளார் தமிழர் அன்றே தமிழரன்றோ ஜீவகம் தன் ஜீவியத்தை திவ்யவோர் காவியமாய் திகழச் செய்து பாவகன்ற புலவரெல்லாம் பல கலைகள் பயின்று உயர பண்பு காட்டி நாவகன்ற சுவையாரும் நவயகன்று தமிழ்ச்சுவையை நன்குமார்ந்த பாவகன்ற கலையுலகை புகழமைய புனைந்தனையே பொதுமை என்னே. பேரறிவு சான்ற அருமை பெரியோர்களே, அன்பிற் சிறந்த தாய்மார்களே, உற்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சேவூர் என்று பாடல் பெற்ற புனித ஸ்தலமாக விளங்குகின்ற ஆதிபகவன் ஜனாலயத்தில் தொடர்ந்து தலை சிறந்த பெருங்காப்பியமாக விளங்குகின்ற செந்தமிழ் காப்பியம் ஜீவக சிந்தாமணியை தொடர்ந்து இந்த ஆதிபகவன் ஆலயத்திலே 29 நாளைக்கு தொடர் சொற்பொழிவாக நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களிலே நானும் ஒருவன் என்பது உண்மையான ஒன்றாக இருப்பதினாலே அதை நான் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உங்கள் முன்னால் 29 நாளைக்கு சிந்தாமணியை எனக்கு தெரிந்த வரை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லது 1600 ஆண்டுகளுக்கு முன்னாலே மதுரை மாநகரிலே இருந்த கடை சங்கத்திலே சான்றோர் அவையிலே இந்த காப்பியம் சோழகுலத்து இளவரசனாக திகழ்ந்த திருத்தக்க தேவர் பெருமான் அரங்கேற்றம் செய்தார்கள். 1000 ஆண்டு காலம் இந்த செந்தமிழ் காப்பியத்தை தமிழகத்திலே இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் உச்சிமேல் வைத்து போற்றி புகழ்ந்து அந்த காப்பியத்தை மறவாது பயின்றும் பிறர் சொல்ல கேட்டும் வந்தார். சிந்தாமணியிலே இருக்கின்ற இல்லறத்தாருக்குரிய அற்புதமான அறநெறிகளை எல்லாம் மனதிலே ஏற்று அப்படியே தமிழ் சான்றோர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த காப்பியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. யாரோ ஒருவரால் பெருங்காப்பியம் என்றும் சிறுகாப்பியம் என்று பகுத்து வைத்திருக்கிறார்கள். பெருங்காப்பியம் என்றால்
ஜீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி என்று பகுத்து யாரோ ஒருவரால் அப்படி பகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னாலே இருந்த பெருங்கதை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இருக்கிறதே, கொங்கு மண்டலத்தை பேரரசனாக இருந்து ஆண்ட கொங்குவேலில் என்று சொல்லக்கூடிய அவன் பேரரசனுக்கும் அரசன், புலவர்களுக்கெல்லாம் புலவனாக இருந்தவன், விஜயமங்கலத்திலே ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவி நடத்தியவன். மதுரையிலே இருக்கிற தமிழ் சங்கத்துக்கு சரியாக விஜயமங்கலத்திலே ஒரு தமிழ் சங்கத்தை வைத்து நடத்திய பெருமைக்குரியவன், பேரரசன், கொங்கு மண்டலத்தை ஆண்ட பேரரசன், பெரும் புலவன். அவன் பெரும் புலவன் என்பதற்கு அடையாளமாக அவன் எழுதிய பெருங்கதை என்று சொல்லக்கூடிய நூலை படித்தோமையானால் நமக்கு விளங்கும் அவன் எவ்வளவு பெரிய புலவன் என்று. அந்த காப்பியத்தை இந்த பெருங்காப்பியத்திலேயும் சிறுகாப்பியத்திலேயும் சேர்க்கவே இல்லை. ஏன்? இதிலிருந்தே யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காழ்ப்பு மனப்பான்மையிலே பெருகாப்பியம் என்றும் சிறுகாப்பியம் என்றும் பகுத்து வைத்து விட்டு சென்று விட்டார். அதை வருகின்ற புலவர்கள் எல்லாம் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் தண்டியாசிரியர் அவர்கள் பெருங்காப்பியம் என்றால் அதற்கு ஒரு இலக்கணம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4 வகை உறுதி பொருளையும் தன்னகத்தை அடக்கி கூறும் நூல் பெருங்காப்பியமாகும். அதன்படி நாம பார்த்தோமேயானால் குண்டலகேசியை பெருங்காப்பியத்திலே சேர்த்திருக்கிறார்களே, பொருந்துமா? குண்டலகேசி வெறும் தர்க்க நூல் தானே, வாத நூல் தானே, அது எப்படி பெருங்காப்பியமாகும்? நீலகேசியும் குண்டலகேசியும் 2 நூல்களுமே தர்க்கம், வாதம் செய்கின்ற நூல்கள். இந்த தர்க்க நூல் எப்படி பெருங்காப்பியம் ஆயிற்று? அதிலிருந்தே இந்த பகுப்பு சரியானது அல்ல. பெருங்காப்பியம் என்று சொன்னால் பெருங்கதை, சிலப்பதிகாரம், சிந்தாமணி, சூளாமணி, வளையாபதி, இந்த 5 தான் பெருங்காப்பியம். இதற்கு உரியவர்கள் இதை எடுத்து சொல்ல தவறிவிட்ட காரணத்தினாலேதான் இடையிலே யார் யாரோ எப்படியெல்லாமோ பகுத்து வைத்து விட்டார். இதற்கு உரியவன் அப்படி பகுத்து சொல்லுகின்ற காலத்திலேயும் தூங்கிக் கொண்டிருந்தான், இப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆகையினால் மக்களுக்கு எது பெருங்காப்பியம் என்று சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்த காலத்திலேதான் ஜீவபந்து ஐயா அவர்கள் பெருங்கதையை ஏன் புலவர் பெருமக்கள் மறந்தார்கள்? எவ்வளவு பெரிய அற்புதமான நூல் அது! முதலாக நமக்கு கிடைத்த காப்பியங்களிலே முதல் காப்பியமாக விளங்குவது பெருங்காப்பியம் தானே, பெருங்கதை தானே. சிலப்பதிகாரமும் சிலப்பதிகாரத்திலிருந்து எண்ணுகிறார்களே தவிர அதற்கு முன்னாலே எழுந்த நூலை ஏன் கைவிட்டார்கள்? இது ஒரு சிந்தனைக்கு உரிய விஷயமாக புலவர் பெருமக்கள் எடுத்துக் கொள்ளவே இல்லை. ஒரு சில புலவர்கள் இதை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள், ஆனால் அது வெளிச்சத்துக்கு வரவில்லை. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய அருமை ஐயா ஜீவபந்து அவர்கள்தான். பெருங்கதை என்ற நூல் ஏதோ சில தமிழ் புலவர்கள் தெரிந்து படித்து வைத்திருந்தார்களே தவிர அது மக்கள் மத்தியிலே வரவில்லை. ஆக கொங்குவேலில் இயற்றிய பெருங்கதை, இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம், பாருங்க, கொங்குவேலில் ஒரு பேரரசன், அவன் பெருங்கதையை எழுதினான். சிலப்பதிகாரத்தை சேரநாட்டு இளவரசன் எழுதினான். ஜீவக சிந்தாமணியை சோழ நாட்டு இளவரசன் எழுதினான். சூளாமணியை தோளாமொழி தேவர்
என்று சொன்னால் எம்மொழியிலேயும் தோல்வி அடையாத வெற்றியை கண்ட பன்மொழி புலவர். 18 மொழிகளும் அப்பெருமகனுக்கு தெரியும். வளையாபதி காப்பியம் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் காலம் வரை இருந்திருக்கிறது. அவரே எழுதுகிறார், இன்ன மடத்திலே நான் சிந்தாமணியை தேடிக்கொண்டிருந்த போது வளையாபதி நூல் கிடைத்தது. அதனுடைய அருமை பெருமை எனக்கு அப்பொழுது தெரியாது. அதை மீண்டும் அதனுடைய பெருமையை உணர்ந்து அதை பதிப்பிக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே போய் பார்க்கிற போது அந்த நேரத்தில் அந்த நூல் அங்கே இல்லை. மனம் வந்து எழுதுறார். அப்படி அவர் எழுதி வைக்கலன்னு சொன்னா இந்த உண்மை நமக்கு தெரியாமலே போகும். ஆக அவர் காலம் வரைக்கும் வளையாபதி இருந்தது பின் எங்க போயிடும்? இப்போ இருக்கு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இந்த ஐம்பெரும் காப்பியத்திலே ஜீவக சிந்தாமணிக்கு முன்னாலே 2 காப்பியம் பெருங்கதை சிலப்பதிகாரம் எழுந்தாலும் அருமை கருதி, பெருமை கருதி, சிறப்பு கருதி, அதனுடைய புகழை கருதி சிந்தாமணியை தலையாக வைத்துத்தான் ஐம்பெருங்காப்பியத்தை சொன்னார்கள். அதிலிருந்து சிந்தாமணி எவ்வளவு பெரிய அற்புதமான காப்பியம் என்பதை பாருங்கள். இந்த 5 காப்பியங்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கியவர் குறளாசிரியர் தேவர் பெருமான். இந்த 5 இலக்கியங்களையும் எழுதியவர்கள் யாருடைய அடியை பின்பற்றி ஒற்றி எழுதினார்கள் என்றால், இந்த உலகுக்கே வழிகாட்டியாக அறத்தின் அடிப்படையில் நின்று வழிகாட்டியாக விளங்கிய திருக்குறள் ஆசிரியர் தேவர். அவருக்கு தேவர்னு தான் பேரு. வள்ளுவர் என்ற பேர் 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவர் என்ற பெயர் அவருக்கு கிடையாது. வள்ளுவர் என்று சொன்னால் யார் என்று கேட்பார்கள். ஆனால் இன்றைய தினம் தமிழ் உலகம் மட்டுமல்ல, எல்லா உலகத்திலே வாழுகின்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வள்ளுவம் என்றும் அந்த நூலுக்கு வள்ளுவம் என்றும் அதை எழுதியவருக்கு வள்ளுவர் என்றுமே சொல்லுகிறார். 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த வள்ளுவர் என்ற சொல் குறளாசிரியருக்கு தமிழகத்திலே வழங்கி வந்ததா என்று பார்ப்போமே, ஆனால் இல்லை. யாராவது எடுத்து காட்ட முடியுமா? தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிற பொழுது நச்சினார்க்கினியர் பழுத்த சைவர் பிராமணர். அவர் உரை எழுதுகிற போது தொல்காப்பியத்துக்கு ஒத்த கருத்து வருகிற போது திருக்குறளை எடுத்து மேற்கோளாக காட்டி இவ்விதம் தேவர் கூறுகிறார் என்று தொல்காப்பிய உரை நெடுக குறளை மேற்கோளாக காட்டுகிற போதெல்லாம் இவ்விதம் தேவர் கூறுகிறார் என்று எழுதியிருக்கிறாரே தவிர வள்ளுவர் ஒரு இடத்துல கூட அந்த பதத்தை பிரயோகம் செய்யவில்லையே. சிந்தாமணி உரை எழுதியவர் கூட, நச்சினார்க்கினியர் சிந்தாமணிக்கு உரை எழுதுகிற போது கூட திருக்குறளை மேற்கோளாக காட்டுகிற போது இவ்விதம் தேவர் கூறுகிறார் என்றுதானே இருக்கு. அவ்வை பிராட்டி ஒரு பாட்டு பாடினாலே தேவர் குறளும் திருநான் மறையும் மூவர் தமிழும் முனிமொழியும் என்று ஒரு பாடலை பாடினாலே, அப்ப குறளாசிரியர் தேவர் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர வள்ளுவர்னு அந்த அம்மா கூட பாடலையே. தேவர் குறளும் அப்படிதான் சொன்னாங்க. இவ்வளவு பேரும் 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே உரையாசிரியராக வந்தவர்கள் கூட குறளாசிரியர் தேவர் என்று சுட்டி காட்டி இருக்கிறார்களே தவிர அவருக்கு இன்னொரு பெயர், சிறப்பு பெயர் நாயனார். இந்த நயினார் என்பதுதான் நாயனார், நாயகன் என்ற பொருளிலே வழங்கி இருக்கிறது. மயிலாப்பூரிலே இருந்த குறளாசிரியர் தேவர் பெருமானுக்கு நயினார், ஸ்ரீ நயினார் கோயில்னு பேர். அது அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் தேவந்தையா. அது இப்ப கிடைக்கல, அதை அச்சிட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. அதில் பல உண்மைகளை எழுதுகிறார்கள் அவர். இந்த திருவள்ளுவ மாலை என்று ஒன்று இருக்கிறதே, அந்த திருவள்ளுவ மாலையிலே ஒரு பாடல் மாமூலனார் என்று நினைக்கிறேன் அந்த புலவர். அவர் என்ன சொல்லுகிறார்? அறம், பொருள்,
இன்பம் வீடு எனும் இந்நான்கின் திறம் தெரிந்து செப்பிய தேவை மறந்தேயும் வள்ளுவன் என்பான் ஓர் பேதை அவன் வாய் சொல் கொள்ளார் அறிவுடையார். எவ்வளவு வேகமா கண்டிக்கிறார் பாருங்க, எவ்வளவு வேதனையோடு கண்டிக்கிறார் பாருங்க. கண்டிக்கிற போது எவ்வளவு பெரிய சுடு சொல்லை போட்டு கண்டிக்கிறார் பாருங்க. அவர் நெஞ்சிலே வயிற்றிலே எவ்வளவு பெரிய வேதனை இருந்தா இந்த சொற்களை போட்டு எழுதுவார். வள்ளுவன் என்பான் ஓர் பேதை. வள்ளுவன் சொன்னான்னா குழாசிரியர அவன் அறிவிலி. இப்ப சொன்னா ஒத்துக்குவாங்களா? 199 பேர் வள்ளுவன் தானே சொல்றான். அந்த ஒரு ஆள் ஜீவந்தியா தானே தேவர்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. அதை மறந்துட்டாங்களே எல்லாருமே. அவன் வாய் சொல் கொள்ளார் அறிவுடையார் என்று வேகமாக கண்டித்திருக்கிறார். இந்த வள்ளுவர் பேர் எப்ப வழக்காற்றுக்கு தமிழ்நாட்டில் வந்தது என்பதற்கு ஒரு அருமையான கருத்தை ஜீவந்தையா அவர்கள் சொல்லுவார்கள். எப்பொழுது ஆதின்ற புலைச்சிக்கும் பகவன் என்ற பிராமணனுக்கும் பிறந்தவர் வள்ளுவர் பொருளாசிரியர் ஒரு கதை கட்டினானோ அப்பதாயா அந்த காலத்தில் தாயா இந்த வள்ளுவன்ற பேர் அவருக்கு நிலைச்சது. அது கூட அவனா வைத்த பேர் அல்ல, திருவுள்ள நாயனார்னு பேர் அவருக்கு ஒரு பேர், சிறப்பு பெயர் திருவுள்ள நாயனார். சுலபமா திருவள்ளுவர் ஆக்கிட்டான். திருஜினப்பள்ளி திருச்சிராப்பள்ளி ஆகி வெள்ளக்காரன் வந்த பிறகு திருச்சின்னு வச்சான். எப்படி மாறி வச்சு? திருஜினப்பள்ளி திருச்சிராப்பள்ளி ஆகி வெள்ளக்காரங்காலத்துல திருச்சின்னு வச்சான். இப்பவும் திருச்சின்னு தான் நாமும் சொல்லிட்டு இருக்கோம். ஆக கொள்ளாசிரியராக விளங்கிய தேவர் பெருமான் இருக்கிறாரே, அந்த தேவருடைய ஒவ்வொரு சொல்லையும் பொன்னாக ஏற்றுக்கொண்டு மணியாக தங்கள் காப்பியத்திலே எழுதி கொண்டவர்கள் கொங்குவேளியிலும் இளங்கோவடிகளும் திருத்தக்க தேவரும் தோலாமுடி தேவரும். விளையாபதி தான் தெரியல. ஒரு காப்பியத்தின் ஆசிரியர் தமிழுக்கே உரிய அற்புதமான ஒரு காப்பியமே இல்லைன்னு சொன்னார். நாம காப்பாற்ற வேண்டியதை காப்பாற்றல, காப்பாற்ற தேவையில்லாததுக்கெல்லாம் காவல் கடந்து இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் காப்பாற்ற வேண்டியதை காப்பாற்றல். இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவங்க தவறவே முடியாது. ஏன் என்று சொன்னால், தமிழகம் எங்கும் மண்டி கிடந்த தமிழ் சான்றோர்கள் இல்லத்திலே வளையாபதியை எப்படி காணாம போக விட்டார்கள்? இதுக்கு நாம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இப்போவாவது இருக்கிற நூலை எடுத்து பார்க்கிறாங்களா? ஓலைச்சுவடியில இருக்கு, சில பெரியவர்கள் வீட்டுல ஓலைச்சுவடிகள் இருக்கு, எடுத்து பார்க்கிறாங்களா? எடுக்கிறாங்க. என்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்தா எடுத்து அது தூச தட்டி வெயில 2 மணி நேரம் வச்சு ஒரு கற்பூரத்தை காட்டி மறுபடியும் நீ பரணிக்கே போ அப்படின்னு கொண்டு போய் சேர்ந்து போச்சு. அதை பிரித்தாவது பார்க்கிறார்களா? அதுவும் கிடையாது. தேவையில்லாத நூல்களை படிக்கிறோம், தேவையான நூல்களை படிப்பதில்லை. அப்படி ஒரு பழக்க வழக்கங்களுக்கு நாம் ஆளாகிவிட்டோம். இந்த சிந்தாமணியை முக்கியமாக ஒரு காப்பியமாக சான்றோர்கள் பேசுகிறார்களே, காரணம் என்ன? இலக்கியம் என்றால் என்ன? ஒரு நாட்டுக்கு சிறப்பை, புகழை, உயர்வை தேடி தருவது அந்த நாட்டிலே இருக்கிற நஞ்சைகளோ புஞ்சைகளோ அதில் விளைகின்ற நவதானியங்களோ அல்ல. ஒரு நாடு சிறப்பாக பேசப்பட வேண்டுமே ஆனால், புகழப்பட வேண்டுமே ஆனால், அந்த நாட்டிலே இருக்கிற நஞ்சை புஞ்சைகள் மட்டுமல்ல, தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, அது மட்டும் அதுவும் தேவைதான்.
ஆனால் அதனால் மட்டும் ஒரு நாட்டுக்கு புகழ் உயர்வு வந்து விடாது. நாடு பெற்றிருக்கிற மேதைகள், கலை செல்வங்கள், இலக்கண இலக்கியங்கள், சான்றோர் பெருமக்கள், இந்த வளங்கள் தான் ஒரு நாட்டுக்கு சிறப்பையும் புகழையும் உயர்வையும் தேடி தருமே தவிர வேற ஒன்றும் அல்ல. இடம் ஒரு நல்ல தமிழறிவு பெற்றவன் ஒரு சமணனை, ஒரு ஜைனனை பார்த்தால் முன்பின் அறியாமல் இருந்தால் கூட தமிழுக்கு உயிர் தந்தவர்கள் அல்லவா, தமிழை பாதுகாத்தவர்கள் அல்லவா, எப்பவோ 1500 வருஷங்களுக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் செய்த அந்த செயல் இப்ப நமக்கு பாதுகாப்பையும் உயர்வையும் சிறப்பையும் தேடி தருகிறதுன்னு சொன்ன, அப்ப உயர்வும் சிறப்பும் புகழும் எதனால வரும்? அந்த நாடு பெற்றிருக்கிற கலை செல்வங்கள், பெரும் காப்பியங்கள், அந்த மொழிக்கு ஊட்டி இருக்கிற வளங்கள், அந்த நாட்டிலே பிறந்த புலவர் பெருமக்கள், சான்றோர்கள், அறிவாளிகள், அவர்களால் தான் ஒரு நாட்டுக்கு முழுமையாக ஒரு புகழும் சிறப்பும் உயர்வும் வருமே தவிர வெறும் பொருளால் மட்டும் வந்து விடாது. அது பூரியார் கண்ணும் உலன்னு சொல்லுவார் பொருளாசிரியர். ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கிறவங்கிட்ட கூட அந்த பொருள் இருக்குய்யா. அதனால் மட்டும் உயர்வு வந்து விடாது. இலக்கியங்கள் ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வீரத்தை, காதலை, அன்பை, அருளை, அறத்தை, வரலாற்றை எடுத்து காட்டும் கால கண்ணாடி இலக்கியம்னு சொன்ன. இப்ப சிந்தாமணியை படிக்கிற போது 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழருடைய பண்பாடு எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட அன்பும் அறமும் காதலும் அவர்கள் பின்பற்றி இருந்தார்கள் என்பது நமக்கு இப்போ சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த நூலை படிக்கிற போது அந்த காலத்திலே தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கண்ணாடி போல அந்த வாழ்க்கையை நமக்கு படம் பிடித்து காட்டுவதுதான் இலக்கியங்கள். அதிலே தலை சிறந்ததாக விளங்குவது சிந்தாமணி. இவ்வளவு உயர்வாக இருக்கின்ற கால கண்ணாடி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி மறந்துவிட்ட காரணத்தினாலேதான் தமிழன் தன்னை புரிந்து கொள்ளாத நிலையில் இன்று இருக்கிறான். தமிழன் தன்னை புரிந்து கொள்ளாத நிலையில் இன்று தமிழன் இருக்கிறான். இந்த இடம் இருக்கிற பெருவாரியான தமிழன் யார் பின்னாலே போகிறான்? அது நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை. இன்று தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் குடிமக்கள் யார் பின்னாலே போகிறார்கள்? நல்ல தெரியும் யார் பின்னாலே போகிறார்கள், யாருக்கு கொடி பிடிக்கிறார்கள், யாருக்கு மன்றம் வைக்கிறார்கள். உயிர் அவருக்கு, உடல் மண்ணுக்கு. ஒரு சினிமா நடிகன் பெயரை சொல்லி உயிர் அவருக்கு, உடல் மண்ணுக்கு கொடி பிடித்து கூச்சல் போட்டுட்டு போறான். ஒரு 1000 பேர், 1000 தமிழ் இளைஞர்கள். இவன் உருப்பிடுவானா? யார் பின்னால போறான்? யாருக்கு கொடி பிடிக்கிறான்? யாருக்கு மன்றம் வைக்கிறான்? தமிழன். இதெல்லாம் பார்க்கிற போது தமிழை உணர்ந்தவர்கள் வேதனைப்படுகிறார்கள். தமிழன் எங்கே போய் கொண்டிருக்கிறான்? தமிழனை அவன் யார் என்பதை அடையாளம் காட்டி அவனை தமிழனாக இருக்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பிறந்திருக்கிறதே நாட்டிலே என்று வேதனைப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழை வாழ்த்தியவர்கள் அவர்கள் எல்லோரையும் மறந்துவிட்டு சினிமா உலகம் பின்னாலே இன்றைய இனம் தமிழன் போய் கொண்டிருக்கிறான். இதனுடைய விளைவு எங்கு கொண்டு போய்விடும் என்பதை இப்பொழுதே நினைந்து வேதனைப்படுகிறார்.
இந்த காப்பியங்களை எவ்வளவு சிறப்புடையது என்பதை அண்மையிலே வாழ்ந்த பாரதியார் எடுத்து காட்டினார். அவர் என்ன சொன்னார்? வள்ளுவன் தன்னை, அவரும் அப்படிதான் சொன்னார், எல்லோரும் அப்படிதான் சொல்றாங்க. அதுல ஒரு மகிழ்ச்சி கூட ஒரு சிலருக்கு, நம்ம ஆள் இல்ல, எவனோ ஆகாத ஆளு, அவனை எப்படி சொன்னா என்ன என்று ஒரு அற்ப சந்தோஷம் ஒரு சிலருக்கு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. உலகத்திலே இந்த தமிழ்நாடு விண்ணிலே போய் நிற்கிறது. எல்லோரும் அண்ணாந்து தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், பாரதியார் சொல்லுகிறார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து, திருக்குறள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல், 7 சொல், 7 சொல்லுதான், அதிலே 70 பக்கம் விளக்கம் எழுதி புரிய வைக்க முடியாததை கூட 7 சொல்லிலே சொல்லி புரிய வைக்கிறார். எளிமையாக புரிய வைக்கிறார். அதற்கு ஈடாக ஒரு நூல் இதுவரை உலகத்தில் எழுந்ததில்லை. அதனால்தான் விண்ணிலே சென்று திருக்குறள் நிற்கிறது. அதனால்தான்டா தமிழ்நாட்டுக்கு பேரும் புகழும் சிறப்பும் சொல்றார். அதோடு கூட நெஞ்சை அள்ளுகின்ற காப்பியங்கள் தமிழிலே இருக்கிறது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று ஓர் மணிகாரம் படைத்த தமிழ்நாடுன்னு சொல்ற. இந்த மணிகாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்றாரே, அந்த பாரதியார் உள்ளத்திலே இருந்த கருத்து என்ன? அந்த மணிகளுக்கு நமக்கு சற்று ஆழ்ந்து பார்ப்போமே ஆனால், அவர் குறிப்பிடுகின்ற மணி என்ன மணி? சிந்தாமணி, சூளாமணி. இந்த 2 மணியும் மறைமுகமாக வைத்து பாடுகிறார். நெஞ்சை அள்ளுகின்ற காப்பியங்கள் சிலப்பதிகாரம், சிந்தாமணி, சூளாமணி என்று சொல்லக்கூடிய மணிகாரம் படைத்த தமிழ்நாடு என்று சொல்ற. அப்படி இந்த 5 காப்பியங்கள் 14 கீழ் கணக்கு நீதி நூல்கள் இத்தனையும் தமிழிலே இருக்கிற காரணத்தினாலேதான் தமிழ்நாட்டுக்கு உலகத்திலே சிறப்பு. உலகத்திலே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த தமிழ் அன்னை இருக்கிறாளே, இந்த தமிழ அன்னை என்ன சாதாரணமானவர்? தமிழ் அன்னை, அந்த அன்னைக்கு எப்படிப்பட்ட அற்புதமான ஆபரணங்களை செய்து புலவர்கள் பூட்டி இருக்கிறார்கள். தமிழ் தாய்க்கு எப்படிப்பட்ட அற்புதமான காப்பியங்களை, மணிகளை ஆபரணங்களாக அந்த அம்மையாருக்கு பூட்டி இருக்கிறார்கள் என்பதை வரிசைப்படுத்தி கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்கள் அற்புதமாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? ஒரு புலவன் என்ன செய்தான்? தமிழ் அன்னையின் காது சும்மா இருக்கலாமா என்று நினைத்து குண்டலம் என்று சொல்லக்கூடிய, குண்டல கேசி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூலை படைத்து தமிழ் தாய் காதிலே பூட்டினார். குண்டலம். இன்னொரு புலவன் என்ன செய்தான்? தமிழ் தாய் கை சும்மா இருக்கலாமா? பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க. காது சும்மா இருக்கக்கூடாது, முதல்ல காது சும்மா இருக்கக்கூடாது. அந்த தமிழ் தாயின் காதுக்கு ஒரு அருமையான குண்டலத்தை போட வேண்டும். குண்டல கேசி என்ற அற்புதமான அருமையான ஒரு நூலை படைத்து காதிலே பூட்டினார். இது சுத்தானந்த பாரதியாருடைய கருத்து.
ஆக தமிழ் தாய்க்கு இருக்கிற சிறப்பை அவர் எடுத்து சொல்லுகிறார். இன்னொரு புலவன் என்ன செய்தான்? வளையாபதி என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஆபரணத்தை செய்து தமிழ்த்தாய் கையிலே. இன்னொரு புலவன் என்ன செய்தான்? தமிழ்த்தாயின் கழுத்து மார்பகம் சும்மா இருக்கலாமா என்று சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மணியை தமிழ்த்தாய் கழுத்திலே குற்றினான். இன்னொரு புலவன் என்ன செய்தான்? தமிழ் அன்னையின் இடை சும்மா இருக்கலாமா என்று நினைந்து மணிமேகலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆபரணத்தை செய்து தமிழ்த்தாய் இடுப்பிலே பூட்டினான். இன்னொரு புலவன் என்ன செய்தான்? தமிழ் அன்னையின் கால் சும்மா இருக்கலாமா என்று நினைந்து சிலம்பு என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தை செய்து அந்த சிலம்பை காலிலே பூட்டி மகிழ்ந்தார். இப்படி தமிழ் தாய்க்கு படைத்தார்கள். காதுக்கு, கழுத்துக்கு, கைக்கு, இடைக்கு, காலுக்கு இவ்வளவு ஆபரணத்தையும் பூட்டினார்களே. தமிழ் தாயின் தலை சும்மா இருக்கலாமா? ஒரு மகுடம் வேண்டாமா? அதைத்தான் தோளாமுடி தேவன் என்று சொல்லக்கூடியவன் சூளாமணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மணிமகுடத்தை சமைத்து, எனக்கு நினைவு எங்கே இருக்கும், நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். இல்ல இது பதிவாயிருக்கா சும்மாவே ஓடி போச்சான்னு இப்ப என்ன ஜீவகன் போல் வீரத்தை காதல் தன்னை செப்புவதோ நூலுண்டோ தமிழர் நாட்டின் பாவகன்ற இலக்கியத்தின் அரசு சிந்தாமணி என்று பகர்ந்திடுதல் மிகையே இல்லை என்று அருமையா சொல்றார். அருமையா ஜீவகன் போல் வீரத்தை காதல் தன்மை செப்புவதோ நூலுண்டோ தமிழர் நாட்டின் பாவகன்ற இலக்கியத்தின் அரசு சிந்தாமணி என்று பகர்ந்திடுதல் மிகையே இல்லை. இந்த இபிகடல் சேர் தமிழ்நாட்டார்க்கு இனிய செல்வம். 3 பக்கத்திலேயும் கடலால் சூடப்பட்ட இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு இனிய செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது சிந்தாமணி அல்லவா? இமிகடல் சேர் தமிழ்நாட்டார்க்கு இனிய செல்வம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் சான்றோர்களுக்கு, தமிழர்களுக்கு ஒரு இனிமையான செல்வம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது சிந்தாமணியை தவிர வேறு என்ன? அவனிடத்திலே இருக்கிற வீரம், அவனிடத்திலே இருந்த அன்பு, அவனிடத்திலே இருந்த அறம், அவனிடத்திலே இருந்த ஒழுக்கம், எல்லா வகையிலேயும் தலை சிறந்து நின்ற ஒரு சிறப்புக்கு உரியவனாக வாழ்ந்தான் அல்லவா? அப்படிப்பட்டவனை அடிப்படையாக வைத்து எழுதிய சிந்தாமணிக்கு நிகரான ஒரு நூல் உலகத்திலே இருக்கிறதா? இந்த தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தமிழர்களுக்கு இனிமையான ஒரு செல்வமாக திகழ்வது சிந்தாமணி அல்லவா என்று பாரதியார் பேசுகிறார், பாரதிதாசனார் பேசுகிறார். ஆக இன்னும் இது போன்று எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் விட, எல்லோரையும் விட மதுரையிலே கவிராஜ பண்டிதர்
ஜெகவீர பாண்டியனார் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பெரும் புலவன் இருந்தான். அந்த புலவன் இவர சிந்தாமணியை எழுதி காட்டிய திருத்தக்க தேவரை என்ன சொல்லி புகழ்கிறான் தெரியுமா? ஜீவகந்தன் ஜீவியத்தை திவ்யவோர் காவியமாய் திகழச் செய்து பாவகன்ற புலவரெல்லாம் பல கலைகள் பயின்று உயர பண்பு காட்டி நாவகன்ற சுவையார். இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம், புரியாப்பலத்தான் நான் பாடுறேன். நாவகன்ற சுவையாரும் நவயகன்று தமிழ் சுவையை நன்குமாந்த பாவகன்ற கலை உலகை புகழ் அமைய புனைந்தனையே புதுமை என்னே. சிந்தாமணிக்கு முன்னாலே இருந்த காப்பியங்கள் எல்லாம் அகவற்பாக்களினாலே எழுதப்பட்டது. விருத்தப்பாவினாலே முழுமையாக ஒரு காப்பியத்தை எழுதி காட்டிய பெருமை திருத்தக்க தேவர் பெருமானுக்குத்தான் உண்டு. அவருக்கு பின்னாலேதான் திருத்தப்பாவிலே காப்பியங்களை இயற்றினார்கள். பாவகன்ற கலை உலகை புகழமைய புனைந்தனையே புதுமை என்னே. காமத்தின் சுவை கண்டார் காம நூல் என்கின்றார். இதிலே வருகின்ற சிங்கார ரசங்களை பார்க்கிற போது இது காம சாஸ்திரமோன்னு நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவனே மேலும் படிக்கிற போது கருமநீதி தாமத்தின் நிலை கண்டார் தரும நூல் என்கின்றார். இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அற்புதமான நீதிகளை நெறிகளை பண்பாடுகளை பார்க்கிற போது எவன் காமசாஸ்திரமோன்னு நினைச்சானோ அவனுக்கு அல்ல அல்ல இது தர்மம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிற அளவுக்கு நீதியை ஒழுக்கத்தை அவ்வளவு அற்புதமாக இல்லற நெறியை எழுதி காட்டுகிறாய். அவனே தர்ம நூல் என்று நினைத்தவனே தாபங்கள் சார்ந்த நாமத்தின் நலம் கண்டார் ஞான நூல் என்கின்ற தாபங்கள் சார்ந்த நாமத்தின் நலம் கண்டார். உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு பொறியின் உண்மை தன்மையை உணர்ந்து இதனுடைய உண்மை இதுதான் என்பதை அறிந்து இந்த சுகங்கள் அற்ப சுகங்கள் இந்த ஐம்பொறிகளால் அடைகிற சுகம் இருக்கிறதே இன்பம் இருக்கிறதே அது இன்பமே அல்ல துன்பத்துக்கு அடிப்படையாக அமைவது என்பதை உணர்ந்து தவத்தை மேற்கொண்டு ஆன்மாவோடு இருக்கிற வினைகளை கழுவுகின்ற பணியிலே ஈடுபடுகின்ற முனிவர்களை பார்க்கிற போது இது என்ன ஞான நூலோ காமசாஸ்திரமோ என்று நினைத்தவனே அல்ல அல்ல இது தர்ம நூல் என்கிற முடிவுக்கு வருகிறான். இது தர்ம நூல் மட்டுமல்ல, ஆன்மா அடைய வேண்டிய வீடு பேர் இருக்கிறதே, சொர்க்கம் இருக்கிறதே, சிவகதி இருக்கிறதே, வைகுந்தம் இருக்கிறதே, அந்த இடத்திற்கு ஆன்மா போய் சேருவதற்கு வேண்டிய ஞானத்தையும் சொல்லுகிறான் ஐயா. ஆகையினால் இந்த திருத்தக்க தேவன் என்று சொல்லக்கூடிய புலவன் சாதாரணமானவன் அல்ல என்ற ஒரு முடிவுக்கு அற்புதமாக இன்னும் பல பாடல்கள் இருக்கிறது. அவர் பாடிய பாடல்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. இன்னும் எத்தனையோ பெரும் புலவர்கள் எல்லாம் சிந்தாமணியின் சிறப்பினை அழகாக எடுத்து காட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். தேவர் பெருமான் திருத்தக்க தேவர் பெருமானுடைய சிறப்பினை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அதையெல்லாம் நாம் பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்றால் இந்த 29 நாள் அதுக்கே சரியாரு. ஆனா உங்களுக்கு பொறுமை இருக்காது. ஏன் பொறுமை இருக்காது? இனி படித்து
தெரிந்து கொள்ளுகிற காலம் போயிட்டே இருக்கு. இப்ப இனி எல்லாம் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இனி படிக்க மாட்டான் எவன். என்ன பார்க்கணும்னா டிவியில போய் பார்த்துதான் தெரிஞ்சுக்குவானே தவிர படித்து தெரிந்து கொள்ள மாட்டான். படிக்கிற அறிவும் பொறுமையும் அந்த ஞானமும் கொஞ்சம் கொஞ்சமா தமிழன் இழந்து கொண்டே வருகிறான். பொறுமை கிடையாது படிக்கிறது. சிந்தாமணிய செய்யுள நீங்க சொல்ற போது மேடையில ரொம்ப அருமையா இருக்கையா அப்படின்னு நான் போய் எடுத்து வச்சு படிச்சா நீங்க பாடின பாட்டுதானா அதுன்னு சந்தேகம் வருது. யாருன்னா அவ்வளவு பொறுமை இல்லை, படிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, அவ்வளவு சோம்பேறித்தான, அவ்வளவு வேகமா உலகம் போயிட்டு இருக்குதுன்னு கேட்கறான். சொல்றான் என்னடாப்பா படிச்சா என்னன்னு கேட்டா போய்யா என்ன உலகம் வேகமா போயிட்டு இருக்கு, இப்ப போய் சிந்தாமணி படிக்கிறது என்ன வேலை, வேலை செய்யறோம் வேலை என்று சொல்றான். சிந்தாமணியிலே இல்லாத ஒன்றை இன்று இருக்கிற விஞ்ஞானிகளால் சொல்லிவிட முடியுமா? சொல்லுகிறார். எத்தனையோ அற்புதங்களை காட்டுகிறார்கள். எங்கேயோ பேசுறான், ஆடுறான், பாடுறான், இங்க வீட்டுல உட்கார்ந்து நாம பார்க்கணும். எந்த டெலிவிஷன்ல சிந்தாமணியே இருக்க 2500 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தத இருக்கிறதா இந்த காப்பியத்தில் வருது. இந்த காப்பியத்தில் இல்லாத என்ன உலகத்தை இன்னைக்கு புதுமையா கண்டுட முடியும்? கொஞ்சம் மாற்றத்தோட பேர் வேற பேரை வைத்துக் கொண்டு கொஞ்சம் மாற்றத்தோட சொல்லும், அவ்வளவுதானே. இப்ப அமெரிக்காக்காரன் எல்லா நாட்டையும் சேர்த்துக்கிட்டு ஸ்கெட் அப்படின்னு ஒரு கனி அடிச்சான். யாரு? ஸ்கெட்ன்ற கதையை அந்த கனையை ஏவினவன் யாரு? பேர் கூட மறந்து வச்சீங்க. ஈரான் நாட்டுக்காரன். அதை தடுத்தான். இவன் ஒரு கனியை விட்டு அதை தடுத்தான் நடுவானில. இன்னைக்கு பிரத்யட்சமா நாம அதை பார்க்கறதுனால கேட்கறதுனால இந்த மாதிரி கலைகள் எல்லாம் இதுல ஏராளமா வரும். அந்த காலத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதெல்லாம் இருக்கு. ஆகையினால அந்த காலத்தில் இல்லாத ஒன்று இந்த ஜீவக சிந்தாமணியை தேவர் பெருமான் எழுதுகிற காலத்திலே தமிழ்நாடு இந்த உலகத்தின் உச்சியிலே இருந்தது, நாகரிகத்தின் உச்சியிலே இருந்தது, விஞ்ஞானத்தின் உச்சியிலே இருந்தது. இது விஞ்ஞானத்தின் உச்சியிலே இருக்கிற போது இன்று விஞ்ஞான வளர்ச்சி பெற்றிருக்கிற நாடுகள் எல்லாம் ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படியே இப்ப திருப்பி போட்டு இருக்குது, அவ்வளவுதான். உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாருங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்தே சமோசானத்துல பகவான் எப்பவோ நடந்தது இப்ப நடக்கிறது, எதிர்காலத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால நடக்க போவதையெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு டெலிவிஷன் எங்க நீங்க போய் பார்க்க முடியும்? நாம் அதை உணரல, படிக்கல, தெரிந்து கொள்ளல. ஆகையினால் இது புதுசா தெரியுது நமக்கு. 3 உலகத்திலே, இந்த உலகத்துல மட்டுமல்ல 3 உலகத்திலேயும் அதத்தான் தேவர் பெருமான், திருத்தக்க தேவர் பெருமான் சொல்லுகிறார். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம். இந்த ஒரு பாடலுக்கே 3 மணி நேரம் பொருள் சொல்லலாம். இந்த ஒரு பாடலுக்கு அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இந்த பாடலிலே இருக்கு. இந்த உலகத்தை பற்றி பேசியவரே முதல் உலகம்னு ஆரம்பித்தவரே திருத்தக்க தேவர் பெருமான் தான். அதற்கு பிறகுதான் வந்த புலவர்கள் எல்லாம் உலகத்தை சேர்த்து பாட ஆரம்பித்தார்கள். அவர் என்ன சொல்றார்? முடிவும் முதலும் இல்லாத உலகம், ஆதியும் அந்தமும் இல்லாத உலகம் அப்படின்னு சொன்ன இந்த உலகம் நிச்சயமானது. இது யாராலும் படைக்கப்பட்டதல்ல, இது யாராலும் அழிக்கக்கூடியதும் அல்ல. என்ன என்ன விஞ்ஞானத்தை ரீதியா எவ்வளவு அருமையாக தத்துவமாக அதை சொல்ற. மூவா முதலா உலகம்
அப்படி மேல் உலகம், இவ்வுலகம், கீழ் உலகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகமும் ஏத்துகிறது உன்னை. ஏன் ஏத்துகிறது? தாபாத இன்பம், கெடாத இன்பம், அழியாத இன்பம். அது எது? வீடு வேறு அடைகின்ற ஆன்மாவுக்குத்தான் அது அடைகிறது தான் இன்பம். ஆகையினால்தான் தாபாத இன்பம் தலையாயது. எல்லா இன்பத்தையும் விட தலையாய இன்பம் வீடு பேறு அடைந்து அந்த வீடு பேரிலே அனுபவிக்கிற ஆன்மா அனுபவிக்கிற அனந்த சுகம் இருக்கிறதே, அந்த சுகத்துக்கு ஈடானது உலகத்திலே வேறு எந்த சுகமும் கிடையாது. இவ்வளவு பெரிய சுகத்தை, இவ்வளவு பெரிய பதவியை அந்த அருந்தப்பரமேஷ்டி ஆதி பகவான்ல இருந்து பகவான் மகாவீரர் வரைக்கும் இந்த சுகத்தை பெற்றார்களே, அனந்த சுகத்தை பெற்றார்களே. எப்படி பெற்றார்கள்? யாரிடத்திலிருந்து பெற்றார்கள்? அதுதான் அற்புதம். தன்னின் எய்தி, தனக்கு தானாகவே எய்திய உயர்வு சுகம், தனக்குத்தானாகவே. எந்த கடவுளும் இருந்து இவரை கடவுள் ஆக்கும். தனக்குத்தானாகவே தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒல் நிதி செல்வன் என்ப. அந்த இன்பம் இருக்கிறதே, அது அந்த ஆன்மாவை விட்டு நீங்காத இன்பம். நாம இன்பப்படுறோமே, இது நம்ம விட்டு போற இன்பம். அழகான மனைவி இன்பம்தான், போயிட்டா இது நம்ம கிட்டவே இருக்கிற இன்பமா? அது அருமையான அறிவு சார்ந்த உலகமே பாராட்டக்கூடிய பிள்ளைதான், அது இன்பம் தான். நம்ம கிட்ட போயிட்டா அந்த இன்பமே துன்பமா மாறிடுது இல்லையா? போவது மட்டுமல்ல, எதிராகவே மாறிவிடுகிறது அல்லவா? ஆனால் 24 தீர்த்தங்கரர்களும் அடைந்த இன்பம் இருக்கிறதே, தாவாத இன்பம் தலையாயது தன்னினெய்தி ஓவாது நின்ற. அந்த ஆன்மாவை விட்டு நீங்காத, என்ன நீங்காத? குணத்து ஒள் நீதி செல்வன் என்ப. எதை செல்வமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள்? குணங்களையே அவர்கள் செல்வமாக அடைந்திருந்தார்கள். அவர்களுக்கு குணங்கள் தான் செல்வம். அற்புதமான அருமையான அறத்தின் வழிவந்த குணங்கள் இருக்கிறதே, அந்த குணங்கள் தான் அவர்களுக்கு செல்வங்கள். ஆனா நாம செல்வமா நினைக்கிறதெல்லாம் அதுக்கு மாறா இருக்கு. கைவிட்டு போறதே, நடுவரதே, துன்பத்தை விளைவிக்க கூடியதையெல்லாம் நாம செல்வமா கருதிட்டு கை விட்டு போயிட்டுன்னா ஐயோ அப்படின்னு ஏங்கி தவிக்கிறோம். ஆனால் அவர்களிடத்திலே இருக்கிற என்ன? அவர்களிடத்திலே இருக்கிறது அனந்த சுகம், அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த தரிசனம், நாமமின்மை, கோத்திரமின்மை, ஆயுவின்மை, அடியாயியல்பு, இப்படிப்பட்ட குணங்கள். அதையே அவர்கள் செல்வமாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்மாவோட இரண்டரை கலந்து இருப்பது காதி வினை, அகாதி வினை. கொஞ்சம் கவனமா தான் கேட்கணும். நீங்க இத கேட்டா தூக்கம் தான் வரும். இங்க எப்படி தூங்குறது? நேரம் சுகமா வீட்டிலே போய் பாய போட்டு படுத்து தூங்கலாமேன்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இது அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, முக்கியமாக ஒரு முறையாவது காதால கேட்டு மனசில் நினைத்து பார்க்க வேண்டிய அற்புதம். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்களான்னு இருக்கும்.
பல பேருக்கு இவர் கதைக்கு வர மாட்டாரா அப்படின்னு. இது எங்களுக்கு தர்ம சங்கடம். என்னன்னா தேவர் பெருமான் கை வலிக்க இவ்வளவு கருத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் தள்ளிட்டு வெறும் கதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா மன்னிப்பாரா? உலகத்தெல்லாம் எல்லாம் கதையா இருக்கு, எல்லாம் கதாநாயகன் ஆயிட்டானே. இப்போ நீ அதுக்கு ஏற்ற போல கதையை சொல்லிட்டு இருக்கிறியே, கொஞ்சம் நல்லது சொல்லக்கூடாதா? ராத்திரி 1 மணிக்கு கணவன் வந்து கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்றது? அதனால கொஞ்சம் கேளு, கஷ்டமா இருந்தா கூட கொஞ்சம் கேளு. செல்வம் நாம நினைக்கிற செல்வங்கள் வேறு, அவர்கள் நினைத்த செல்வங்கள் வேறு. குணங்களையே செல்வமாக கருதியவர்கள், வினைகளை வென்றவர்கள். ஞானாவரணியம் என்றது 5 விதமான கர்மம், தர்சனாவரணியம் என்பது 9 விதமான கர்மம், மோகனியம் என்பது 28 விதமான கர்மம், அந்தரா என்றது 5 விதமான கர்மம். அது மொத்தம் சேர்ந்து 47. அதுக்கு காதி வினைன்னு பேர். அகாதி வினை 101 வகை. அந்த 101 இந்த 47 சேர்ந்ததுதான் 148 கர்மம். இந்த 148 கர்மத்தின் உண்மைகளை ஒருவன் அறிந்து கொண்டானே ஆனால் அவன் உண்மையான குணங்களையே, ஆன்மாவையே நேசிப்பான், உடம்ப நேசிக்க மாட்டான். நாமெல்லாம் உடம்பதான் நேசிக்கிறோம். ஏன்னா உடம்பு மேல அவ்வளவு ஆசை, நம்ம உடம்பு மேலேயும் ஆசை, இன்னொரு உடம்பு மேலேயும் நமக்கு ஆசை. இப்படி சாகர வரைக்கும் உடம்பு மேலேயே ஆசை. அப்புறம் போகும்போது என்ன? ஆன்மா மேல ஆசைப்பட வேண்டும். அதுக்குதான் ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு வள்ளல் பெருமான் வள்ளலார் சொன்னார். ஆன்மநேய ஒருமைப்பாடு நேசிக்கிறது, ஆன்மாவை உயிரை நேசிக்கணுமே தவிர உடம்ப நேசிக்கப்படாது. 2 நாள் ஒருத்தர் குளிக்கலன்னா அவர் பக்கத்துல போக முடியுமா? அப்புறம் எங்க நேசிக்கிறது? இப்ப சில பேரு அருகில வந்து பேசினார்களே, ஆனா மூக்க பிடிச்சிக்கலாமான்னு தோணும். அவ்வளவு வாடை அவங்க வாயில் எடுத்துக்கும். ஏன்னா இப்ப சாப்பிட்டாக்க வாய் கழுவுறது கிடையாது. சாப்பிட்டா வாய கழுவணும்னு ஒரு இடத்துல சிந்தாமணி சொல்லுவார். அது கிடையாது. தனிய ஒரு விரல தொட்டு சாப்பிட்டு இப்படிங்கிறான், இதான் வாய் கழுவுறதான். சில பேர் அப்படிதான். டிஃபன் சாப்பிடுவான், காபி குடுக்குறாங்க பாருங்க, இந்த காபியே குடிச்சுட்டு புக்குன்னு கொப்பளிச்சு அட்டையே முழுங்கிடுறான். தெரிஞ்சு போச்சு, வாய் கழுவியாச்சு. இந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? தட்டிலேயே கை கழுவிங்க. கையதான் கழுவ சொல்றாங்களே தவிர தாய்மார்கள் வாயை கழுவ சொல்றாங்களா? கைய கழுவிங்க தட்டுல, அப்புறம் வாய் எங்க கழுவுறது? நான் பார்த்தேன், ஏதோ ஒரு அம்மா ரொம்ப வற்புறுத்திட்டாங்க. ஐயா இறந்தது வேண்டாம், நீங்க தட்டிலே கை கழுவுங்க, தட்டிலே கை கழுவுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்களே கையை கழுவி விட்டுவாங்க போடும். அந்த ஸ்டேஜ் வந்து அப்ப நான் சொன்னேன், கைய கழுவிக்கிறம்மா, இந்த வாயை குப்பிடிச்சதுலயே முடிஞ்சுட்டோமா, நீ வச்சிருக்கிற தட்டிலேயே முடிஞ்சுட்டோமா அப்படின்னு நான் போட்டேன். வேண்டாங்க, கைய கழுவுங்க கைய கழுவுங்கன்னு வாயை கழுவி சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்படி சொல்லிதானே அந்த ஆம்பளையெல்லாம் கெடுத்துட்டீங்க. இப்ப ரொம்ப பேர் அந்த உட்கார்ந்த இடத்துல டிஃபன் சாப்பிட்டு கையை கழுவிக்கிறதே தவிர வாயை கழுவுறது கிடையாது. அதனாலதான் நாட்டுல பல் டாக்டர்கள் அதிகமா போயிட்டாங்க. ஐயா நீதான் வாயை கழுவிட்டே இருந்த, உன் பல்லெல்லாம் எங்க காணும் அப்படின்னு என்ன கேட்டா நான் பதில் சொல்லணும் இல்லையா? நீதான் கழுவியா? ஏன் ஒரு பல்லு கூட இல்லை? 32 பல்லு ஒரு மனிதனுக்கு. உனக்கு மேல 3 கீழே 4 7 தானே இருக்கு. மிச்ச 25 என்ன ஆச்சு? வாய கழுவுங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஐயா இந்த சுகர் வியாதின்னு சொல்றாங்க பாருங்க, சக்கரை வியாதி,
அது வந்ததுன்னா ஒருத்தனுக்கு முதல் அட்டாக் ஆகிறது எது தெரியுமா? கண்ணை. அப்படி கண்ணை விட்டுன்னா பல்ல. எவனுமே பல்லு பாத்திட்டு அப்புறம் ஊத்துறோம் பாரு, அடிக்கிறோம் பாருல, பல்மையாட்டலாம் அவனை அப்படின்றாங்க. அது என்ன பண்ண பாவம். இந்த நாக்கு தான் பண்ற கோளாறுகள் தான். சண்டைக்கு எடுக்கிறதே நாக்கு தான். அதை விட்டுறான். சும்மா இருக்கிற பல்ல உடைக்கிறாங்க. இந்த சுகர் அந்த மாதிரி என்ன பண்ணுது, வந்த உடனே இவன் தெரியாமையே அது ரைஸ் ஆகி போகும் உடம்புல. சுகர் வியாதி இருக்குதுன்னே தெரியாது, அவனுக்கு தெரியாது. அப்புறம் ஆளுகளும் மயக்கம் போட்டு விழுந்து டாக்டர் கிட்ட போய் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாதான் பிளட்ல சுகர் இருக்கு அப்படின்னு அவன் சொன்ன பாடு சர்க்கரை சாப்பிடக்கூடாது, அதை குறைக்கணும், அது ஒரு வியாதி அப்படின்றது புரியும். அந்த மாதிரி நல்ல காலம் எனக்கு பந்து போச்சு, சந்தோஷப்பட வேண்டியதுதான். கண்ணு போயிருந்தா என்ன ஆகும்? படிக்க முடியுமா? ரொம்ப சிறு எழுத்தல்லவா, இதை படிக்க முடியுமா? ஆகையினால பாருங்க, இன்னைக்கும் நாடி ஆகிட்டே இருக்கு. ஓவாது நின்ற குணத்து ஒள் நீதி செல்வன் என்ப தேவாதி தேவன். இவன் எப்படிப்பட்டவன்? தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவனுக்கு இவன் தேவன் சொல்றார். அதாவது கடவுள் என்று உலகத்துல சொல்றாங்களே, அந்த கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடியவன் தேவாதி தேவன். அவன் சேவடி சேரும். அவனுடைய திருவடியை நாள்தோறும் சேவிப்பது மட்டுமல்ல, அந்த திருவடியை நாம் பின்பற்றுவோம், இடைவிடாது நினைப்போம்னு சொல்றார். திருத்தக்கதேவர் என்ன சொல்றார்? உலகத்தை பார்த்து அவர் கடவுள் வாழ்த்துத்தான் சொல்றாரு. ஆனா உலகத்தை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? இடைவிடாது நினைப்போம்னு சொல்றார். அதாவது இறைவனை நெஞ்சிலே நிறுத்தி சதா அவனை நினைக்க வேண்டும் என்று சொல்றார். இப்ப நாம அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துங்களே கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். யார? இந்த உள்ள இருக்கிற பகவானையா, இல்ல அந்த பகவான் குடியிருக்கிற ஆலயத்தையா? இப்ப சீட்டாடுறதுன்னா சில கிராமங்கள்ல கோயில் ரொம்ப வசதியா சௌகரியமா இருக்குது. ஐயா நான் இங்க சொல்றேன், சில இடங்கள்னு சொல்றேன், அதை கவனிங்க. நீங்க வாங்க, காட்டுறேன், என்னோட வாங்க. நாளைக்கு வர்றீங்களா? எத்தனை ஊர்ல இனாலயத்திலேயே சீட்டாடுறாங்க. அப்புறம் அங்கதான் தாயம் ஆடுறது கூட. அப்புறம் எருமாட்டை கொண்டாந்து விட்டு மேய்க்கிறதும் கோவில் உள்ளதான். இதை எதை நாம பயன்படுத்த கூடாதோ அதையெல்லாம் இந்த இடத்துலதான் பயன்படுத்துறோம். ஆனா திருத்தக்கதேவர் என்ன சொல்லி வைத்தார்? அந்த ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிற இது தர்மஸ்தானம். இப்ப நாம செய்யற வெளியில செய்யற பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய இடம் இது. இந்த இடத்துலயே வந்து பாவத்தை சம்பாதிச்சா எங்க கொண்டு போய் தொலைக்கிறது? இத கேட்கிறார், அருமையா ஒரு பாடல் மூலமாவே கேட்கிறார். ஆகையினால ஜினாலயத்துக்குள்ள வந்தோம்னா மௌனமா இருக்கும். நாம பேசி இன்னொருத்தர் ஆர்வமா கேட்கறவங்க காதல் இந்த போய் சொல்லு போய் விழுந்து இதையும் கேட்க முடியாத அதையும் கேட்க முடியாத ரெண்டு கட்டான ஆக்கி விட்டுறப்படாது. சில பேர் அந்த கதையில வல்லவர், தானும் கேட்க மாட்டான், கேட்கிறவங்களையும் கேட்க விட மாட்டான். இப்போ ஒருத்தர் கோயிலுக்கே வரார், ஐயா சிந்தாமணி கதை நடக்குது, நாம அதை போய் கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரார் கோயிலுக்குன்னு வச்சுங்க. ஒருத்தர் திண்ணல உட்கார்ந்து இருப்பார். ஏய்யா எங்க கோயிலுக்கா? வா வா இங்க உட்கார், அங்க போய் என்ன கேட்க போற, இங்க இருந்து கேளு, என்ன அருமையா கேக்குது பார். அங்க போய் எதிரில கேட்கறத விட இங்க உட்கார்ந்தா லவுட் ஸ்பீக்கர்ல என்ன அருமையா கேக்குது பார், உட்கார் மத்தியா எப்படி கேக்குது, இவ்வளவு இனிங்க அங்க கூட கேட்காதியா அப்படின்னு உட்கார வச்சுடுவான். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து, ஆர்னிக்கு போனிய நேற்று என்னத்துக்கு போன? ஆமா அங்க இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை போட்டாங்களான்னு, அடிச்சுட்டாங்களான்னு, முன்னாடி கைகாலெல்லாம் காயம் பட்டுட்டா. அப்புறம் சிந்தாமணியை கேட்பான், அவனும் கட்டு
கேட்க வந்தவனையும் கெடுத்து அப்படிதான் உள்ள வந்து உட்கார்ந்து விடுறாங்களே. அவங்களாவது ஒரு சிலர் சரியா கேட்கிறாங்களா? இல்லை. ஏன்? அந்த அம்மா அப்பதான் பார்த்துக்கிட்டே வரல. அந்த அம்மா வந்து உட்கார்ந்து. யார் அந்த அம்மா? சில பேர் விழிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து உட்கார்ந்த உடனே ஏன் அந்த அம்மா யாரு? மூதே. ராமர் லட்சுமணர் எல்லாம் யுத்தம் முடிஞ்சு போச்சு, முடியல. முக்காவாசி யுத்தம் முடிஞ்சு போச்சு, உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலைவிரி கோலமா, ஒசரமா, பயங்கரமா, குய்யோ ஒரே ஒண்ணு கூச்சல் போட்டுட்டு ஒண்ணு வந்து நின்று ராமருக்கு முன்னாலே. அவர் பார்த்தார், இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவர் சீதேவியே பார்த்து பழக்கப்பட்டவர். இந்த மூதேவி எங்கிருந்து அவர் பார்த்தார், இன்னைக்குதான் பார்த்தார். அம்மா நீ யார் அப்படின்னு கேட்டு, நான் யாருன்றதெல்லாம் பின்னால வச்சுக்குவோம், நான் இருந்த வீட்டை காலி பண்ணிட்டே இப்ப நான் எங்க குடியிருப்பேன்னு கேட்டுது. வாடகையே இல்லாம நான் குட்டனை இருந்தானே, அந்த வீட்டை காலி பண்ணிட்டே இப்ப நான் எங்க போய் குடும்பம் எடுப்பேன். அம்மா நீ எங்க குடும்பம் இருந்த, அது எங்க வீடு, நான் எங்க காலி பண்ணேன்? நான் கும்பகர்ணனை விட்டுட்டீங்களா? 6 மாசம் சேர்ந்தாப்புல தூங்குவானா. இங்கேயாவது கதை கேட்கற வரைக்கும் தூக்கம் வரும். கதை முடிஞ்சு வாசப்படியை தாண்டோம்னா தூக்கமே வராது. அப்புறம் அவங்களுக்கு அது ஏன் அப்படின்னா, அந்த மூதேவி என்ன சொல்லித்தான் ராமர்கிட்ட, ஜபார் நான் இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டேன், இப்ப எனக்கு வீடு வேணும். நீதான பண்ண காலி பண்ண, அதனால எனக்கு வீடு, நீ எங்க கேட்கறியோ அங்க கொடுக்கறேன் கேளுமான்னு அவர் சொன்னாராம். ஜபார் உங்க அதைய நீ சொல்ற தர்மத்தை எங்க எங்க உட்காந்துன்னு கேட்கறாங்களோ அவங்க கல்ல எனக்கு இடம் கொடுன்னு கேட்டுதான். இந்த கல்ல ஆரம்பமான உடனே நமக்கு இடம் கிடைச்சி போச்சுன்னு அது அப்படியே வருமா, அப்படி தெரியலே வந்து அப்படி முதல் ஓரமா வந்து அப்படி அந்த தூணுகா வந்து நின்றுட்டு பார்க்கும். இத யாரா அசரான்னு பார்க்குமா. கலால அவங்க கல்ல வந்து உட்கார்ந்து அப்புறம் அவங்க ஆட்டம் போட வேண்டியது. அப்படி ஒரு கதை சொல்றாங்க. இந்த விழிப்ப உற்சாகமா இன்னும் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்களே, அவங்க கல்ல சீதேவி வந்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லுவார். பெரியவர்கள் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேனே தவிர என்னுடைய கண்டுபிடிப்பு ஒண்ணும் கிடையாது. இதுல உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. அதனால இந்த நமதுன்னு சொன்னா கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்புறம் இப்படி சிலர் சொல்றாங்க. அதனால அந்த தூக்கம் வரும், கொஞ்சம் விழிப்புணர்ச்சியா இருக்கணும். ஆனா பகல்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடணும். தூங்கினா இரவுல அவ்வளவு தூக்கம் வராது. இன்னைக்கு 7:30 ஆரம்பிச்சான், 9:15 ஆச்சு, ஆக போகுது. இன்னும் 3ஆம் இருக்கிறோம். கடவுள் வாழ்த்து கூட முடியல, என்ன பண்றது? இப்ப இந்த ஞானாவரணியம் ஞானாவரணியம்னு ஒரு கர்மம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்முடைய அறிவு இருக்க, அந்த அறிவில இருக்கிற ஒளி இருக்கிறதே, அந்த ஒளியை மறைக்கும் இருள். இப்ப சூரிய ஒளி இருக்கு, மேகமண்டலம் வந்தா ஒளிய மறைக்குது இல்லையா? அத போல ஏற்கனவே நமக்கு இருக்கிற அறிவை விளங்க ஒட்டாம விளங்க அறிவா மாற்றிப்படுறதுதான் நாம செய்த கர்மம், ஞானாவரணிய கர்மம். ஞானத்தை சாப்பிட்டுதான். ஏன்டா அவன் மக்கா இருக்கிறான், அவனுக்கு என்ன 10 தடவை சொன்னா கூட மண்டையில ஏற மாட்டேங்குதே, ஏன்டா நல்லதை கேட்க மாட்டேன்றான், அல்லாதத உட்கார்ந்து கேட்கிறான், நல்லதை கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னா ஞானாவரணிய கர்மம் அவனுக்கு உதயமாக்கி இருந்துச்சு.
அதாவது ஞானத்தை அது சாப்பிடுது. அப்புறம் எவங்கிட்ட அங்க இருந்து ஞானம் இருக்கும்? இப்ப சில ஊர்ல ஒரு சில நபர்களை பார்க்கலாம், திண்ணை மேல படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பான். நாம காலையில இருந்து வேலைக்கு போகும்போதும் தூங்கிட்டு இருப்பான். மாலையில வேலையை விட்டு திரும்பி வரம் பாருங்க, அப்பவும் திண்ணை மேல தூங்கிட்டு இருப்பான். அவன் திண்ணை மேல இல்லைன்னா சாப்பாட்டுக்கு போய்க்கிறான்னு அர்த்தம். அர்த்தமா சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அவன் ஞானத்தை அவன் கர்மம் சாப்பிடுது. அதனால அந்த ஞானாவரணிய கர்மம் ஒருவனுக்கு வரப்படாது. அதை ஒழிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஆன்மாவோட இருக்கிற கர்மத்தை கழுவணும். அதுதான் ஞானாவரணிய கர்மம். தரிசனாவரணிய கர்மம்னா என்ன? காட்சியை காண ஒட்டாது தடுப்பது தரிசனாவரணிய கர்மம்னு பேரு. நல்ல காட்சிகளை பகவான போய் தரிசனம் பண்ணணும். இப்ப எவ்வளவு பேர் அன்றாடம் காலையில இந்த ஆலயத்தை வலம் பகவானை பார்க்கிறோம், அவரை தரிசனம் பண்றோம், அவர் அடி விழுந்து வணங்குறோம்? கிடையாது. யாரோ ஒரு சிலர், அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? வேலை இல்லாத ஆளு. வைக்கிற பேரு ஐயா, நாள்தோறும் ஒவ்வொரு இடைவிடாது நினைப்போம்னு சொல்றார் திருத்தக்க தேவர் பெருமான். காலையிலேயும் பகலிலேயும் மாலையிலேயும். ஒருத்தர் வழிபோக்கர் வந்தார், எதிரில ஒரு வழிபோக்கர். ஐயா நீங்க என்ன ஊர் அப்படின்னு கேட்டார். அவர் சொல்றாரு, காலை பொழுதும் மாலை பொழுதும் கல்வி பொருளே செல்வ பொருளாய். கல்விய காலையிலேயும் மாலையிலேயும், மற்ற நேரங்கள்ல அவன் தொழில வேலையிலே அவன் ஈடுபடுகிறான். அப்ப காலையில கொஞ்ச நேரம், மாலையில கொஞ்ச நேரம் கல்வி பயிலுகிறான், அல்லது பிறர் சொல்ல கேட்கிறான். அப்படி கேட்கிற ஊர் எந்த ஊருன்னு சொல்ற. என்ன அருமையான கருத்து பாருங்க. மோகனியம். மோகனியம்னா என்ன? அது ஒருத்தன் தாகசாந்தி சாப்பிட்டு விடுறான், கல்லு குடிச்சுடுறான்னு வச்சுங்க. இப்ப கல்லுனா கூட ரொம்ப பேருக்கு தெரியாது, சாராயம்னா தான் ரொம்ப பேருக்கு தெரியும். அப்படின்னா கூட தெரியாது, பட்டைன்னா தான் கூட உன்னை சேர்த்து சொல்லணும், பட்டை சாராயம் அப்படின்னா தான் தெரியும் சில பேருக்கு. சாப்பிட்டான்னு வச்சுங்க, அவன் நடையும் மாறும், அவன் அறிவும் மாறும், அவன் பேச்சும் மாறும், எல்லாமே மாறிப்போம். அப்படிப்பட்ட கல் குடித்தவனை போல தடுமாற வைப்பதுதான் மோகனிய கர்மம்.